ஹே ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் FTY, FPY அண்ட் RTY பற்றி பார்க்க போகிறோம். ஸோ FTY அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஈல்டுன்னு சொல்லுவாங்க. இதே FPY அப்படின்னா ஃபஸ்ட் பாஸ் ஈல்டு, RTYனா ரோல்டு த்ரூபுட் ஈல்டு. ஸோ இது எதுக்காக நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் தான் வந்துட்டு இந்த FTY, FPY அண்ட் RTY. ஸோ நம்ம வந்துட்டு இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராசஸ் பற்றி பார்க்கணும். ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு ப்ராசஸ் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் நம்ம எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரையும் வந்து நம்மளாட்டி மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது வந்து ஒரு மாடல் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இது வந்து ஆயில் ட்ரான்ஸ்ஃபர் டியூப் அப்படின்னு ஒன்று வந்து ஏரோஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆயிலை வந்துட்டு ப்ரைமரி டேங்க்லேருந்து என்ஜினுக்கு வந்து ஜெட்டுக்கு வந்து அது சப்ளை பண்ணுது. ஸோ அந்த இடத்துட்ட வந்து ஒரு ஃப்ளாஞ்ச் மாதிரியான மவுண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஞ்ச் மவுண்ட்டில் போல்ட் அண்ட் நட் வாஷர் போட்டு டைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஜாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு வாஷர் வந்து அசம்பிள் ஆகுது. ஸோ அந்த வாஷர் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோட ஒரு சிம்பிளான ஃபார்மேட் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாஷருக்கு தேவையான ரா மெட்டீரியலை வந்து இன்புட் பண்ணுறாங்க. அதாவது அது மெட்டல் ரோல்டு ஷீட்டாவோ ஸோ இதை இன்புட் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் செல்லுக்குள்ளே வந்து இன்புட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ஆப்ரேஷன் 10. ஸோ இது ஆப்ரேஷன் 20 ஸ்டாம்பிங் தான் வந்துட்டு ஆப்ரேஷன் 20. ஸோ ஸ்டாம்பிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு தேவையான ரெக்கார்டு ஷேப்பை வந்து அதில் வந்து ஸ்டாம்ப் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ரோல்டு ஷீட்லேருந்து வாஷர் ஷேப்பை வந்து ஸ்டாம்ப் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இது அதுக்கு அடுத்தது வந்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸசிவ் மெட்டீரியல்ஸ். ஸோ ஸ்டாம்பிங் பண்ணோம் அப்படின்னா அது ப்ராப்பரான ஷேப்பில் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு டர்னிங் பண்ணுறாங்க, அதை வந்து மெஷினிங் பண்ணுறாங்க. ஸோ மெஷினிங் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வெதரில் வந்துட்டு ஃப்ளைட்டில் வந்து போகும்போது அந்த வாஷரில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன கிராக்கு கூட அந்த ஆயில் ட்ரான்ஸ்ஃபர் டியூப் வந்துட்டு அதனுடைய ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான அதனுடைய லூஸ் அண்ட் டைட்டனை வந்து போல்ட்டோட லூஸ் அண்ட் டைட்டனை கூட ஜட்ஜ் பண்ணும். அப்படின்றதுனால நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஒரு ஹை ஹார்டன்டு மெட்டீரியல், ஹீட் ரேட்டட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்குன்னு பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷனை பொறுத்து நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ OP40 வந்துட்டு ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து டிஸ்பேச் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸோட டெஃபினேஷன். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1000 நம்பர்ஸ் வந்து ரா மெட்டீரியல் வந்து இன்புட் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் 10. ஆப்ரேஷன் 20 ஸோ ரா மெட்டீரியல் இன்புட் பண்ணதில் இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்பொழுது 1000 நம்பருமே வந்து ஓகேயாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 1000 நம்பர்னால் அது ரோல்டு ஷீட்டாக இருக்குது அப்படின்னா 1000 நம்பருக்கு தேவையான மெட்டீரியல் அது வந்து ரோல்டு ஷீட்டாக இருந்திருக்கலாம், இல்லைனா கட்டான ஒரு சின்ன சின்ன பிளேட்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியானது. ஸோ இது வந்து ஸ்டாம்பிங்க்கு 1000 நம்பர்ஸ் வந்து இன்புட்லேருந்து OP10லேருந்து நமக்கு வந்து OP20க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த OP20 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாம்பிங் பண்ணும்பொழுது ஸோ இனிஷியல் ட்ரையல் ஃபஸ்ட் பார்ட் வந்து ஓகே இருந்திருக்காது. ஸோ மேபி டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் சம்வாட் கிராக்காக இருந்திருக்கும் ஸ்டாம்பிங் பண்ணும்போது வாஷரு. ஸோ அந்த மாதிரியான இதனால வந்து ஒரு 10 நம்பர்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து அடுத்த OPக்கு வந்து 990 நம்பர்ஸ் தான் வந்து இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 990 நம்பர்ஸ் வந்து டர்னிங் பண்ணும்போது ஸோ அவங்க வந்து அண்டர் சைஸ்லேயோ ஓவர் சைஸ்லேயோ வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ரீசன்னால வந்துட்டு 980 நம்பர்ஸ் தான் வந்து ஓகே இருந்திருக்கு. ஸோ இந்த இது ஓகே ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இன்ப்ராசஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, இன்ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து மெட்டீரியலை சென்ட் பண்ணுறாங்க. 980 நம்பர் வந்து சென்ட் பண்ணாங்க. ஸோ 980 நம்பருமே வந்து ப்ராப்பராக வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 100% வந்து ஓகே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 980 நம்பரும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க, எண்ட் ஆஃப் லைன் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது எந்த விதமான டிஃபெக்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ அதனால் வந்து 100% வந்து பார்ட் வந்து ஓகே ஆகிடுச்சு. 100% அதாவது 980 நம்பர்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து டிஸ்பேச் ஆகிடுச்சு. ஸோ இதில் FPY அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ பார்ட் வந்துட்டு நாட் ஓகே வந்திருக்கும், அதை ரீஒர்க் பண்ணி ஓகே பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் இருக்கும். ஒரு சில பார்ட் வந்து ரிஜெக்ட் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இதில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டரை வந்து மானிட்டர் பண்ணுறது தான் வந்து FPY அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ FPYங்கிறது இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எத்தனை பாட்டு வந்துட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுச்சு அது டிவைடட் பை எத்தனை பாட்டு வந்து நம்ம வந்து அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணோம். இப்போ அந்த OP20 வந்து 1000 நம்பர்ஸ் இன்புட் பண்ணி 1000 நம்பர்ஸுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து 990 நம்பர்ஸ் தான் ஓகே இருந்திருக்கும். 6 நம்பர் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கும். 4 நம்பர் வந்து ரீஒர்க் பண்ணி ஓகே பண்ணியிருப்போம். நாட் ஓகே கிடையாது, 4 நம்பர் ரீஒர்க் பண்ணி ஓகே பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியானது தான் வந்து FPYயில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போது OP10 பார்த்தோம் அப்படின்னா 1000 நம்பர் இன்புட் பண்ணோம். ஓகே குவான்டிட்டி 1000 நம்பர், எதுவுமே வந்து நம்ம ரீஒர்க்கோ ரிஜெக்டோ எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் 100% வந்து FPY. ஸோ இதை OP20 எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 நம்பர்ஸ், அதாவது ப்ரீவியஸ் OPலேருந்து எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றது தான். 1000 நம்பர்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதில் 990 நம்பர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து ஓகே இருக்குது. ரிமைனிங் வந்து 6 நம்பர் வந்து ரிஜெக்ட் பண்ணியாச்சு, அதாவது ஸ்க்ராப் பண்ணியாச்சு. அது வந்து எதுவும் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸ்டாம்பிங் பண்ணதில் இப்போ வாஷரில் வந்து கிராக் இருந்துச்சுன்னா ரீஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு ரிஜெக்டில் ஸ்க்ராப் பண்ண குவான்டிட்டியில் வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து ரீஒர்க் பண்ணுறோம். இதில் வந்து 4 நம்பர் வந்து ரீஒர்க் பண்ணலாம். ஸோ எக்ஸசிவ் மெட்டீரியல்னால கூட அந்த இடத்துல எக்ஸசிவாக வந்து ஸ்ப்ளாஷ் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ், அந்த ஷார்ப்பான எட்ஜ் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து ரீஒர்க் பண்ணி திரும்ப வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 4 நம்பர். ஆனால் இதில் வந்துட்டு FPY பார்த்தோன்னா 99% தான். ஏன்னா 990 டிவைடட் பை 1000 போட்டோம் அப்படின்னா 99% தான் வரும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் எத்தனை நம்பர் பாஸ் ஆகிருக்கு அப்படின்ற அக்கௌண்டபிள் தான். சேம் அஸ் OP30, OP40, OP50. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ இதில் வந்துட்டு ரோல்டு FPY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரோல்டு FPY அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ரோல்டு FPY அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் FPY. இதுதான் வந்துட்டு ரோல்டு FPY அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து OP10 வந்து 100%, OP20 99. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மல்டியில் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா 97.02% தான் வந்து ரோல்டு FPY. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு RTY. ஸோ RTY அப்படிங்கிறது ரோல்டு த்ரூபுட் ஈல்டு. ஸோ ரோல்டு த்ரூபுட் ஈல்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு ரோல்டு த்ரூபுட் ஈல்டு. ஸோ இதில் வந்துட்டு இவங்க எதை வந்து இண்டிகேட் பண்ணி மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃபெக்டை. ஸோ இப்போ OP20 சேம், OP10 வந்து 100% வந்துச்சு, அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. OP20 எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 நம்பர் இன்புட் பண்ணியிருக்காங்க OP10லேருந்து. அதில் 990 நம்பர்ஸ் வந்து ஓகே குவான்டிட்டி வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஸ்க்ராப் வந்து 6 நம்பர் போயிடுச்சு, 4 நம்பர் வந்து ரீஒர்க்கு. ஸோ 6 நம்பர் ஸ்க்ராப் ஆனது 6 ரீசன்னால ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதே வந்து ரீஒர்க்கு குவான்டிட்டி 4 நம்பர் வந்து 4 டிஃப்ரெண்ட் ரீசன். ஓகேவா? ஸோ 6 + 4 வந்து 10. ஸோ இது வந்து எப்படி வந்து இது பண்ணோம் அப்படின்னா 1000 நம்பர்ஸ்லேருந்து இந்த 10 டிஃபெக்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா 990 ஓகே பார்ட்ஸோடது வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இது டிவைடட் பை எத்தனை நம்பர் வந்து இன்புட் பண்ணியிருக்கோமோ அந்த 1000 போட்டோம் அப்படின்னா 99% வரும். ஸோ இதே வந்து நான் 990 நம்பர்ஸ் வந்து OP30க்கு நான் வந்து இன்புட் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ வந்துட்டு 980 நம்பர்ஸ் வந்து ஓகே இருக்குது. பட் ஆனால் 10 நம்பர்ஸ் மட்டும் ரீஒர்க் பண்ணி ஓகே இருக்குது. ஸோ அந்த 10 நம்பர்ஸில் வந்து 12 டிஃபெக்ட் இருக்குது. ஸோ 12 வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா 990லேருந்து 12 வந்து மைனஸ் பண்ணால் 978 இருக்கும். ஸோ 978 டிவைடட் பை 990 போட்டோம் அப்படின்னா 98.77. இது வந்து நம்பர் ஆஃப் டிஃபெக்டை வந்து டிபெண்ட் பண்ணி வருது. ஸோ சேம் அஸ் லைக் OP40 அண்ட் OP50. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா FTY. ஸோ FTY அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் ஈல்டு. ஸோ இது எதை வந்து மானிட்டர் பண்ணுது அப்படின்னா ஒன்லி ஸ்க்ராப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து FPY பார்த்தோம். FPY வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் டிஃபெக்ட், நம்பர் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபெக்ட் வந்து பார்த்தோம் RTYயில். ஸோ இது FTYயில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸ்க்ராப்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து நம்ம வந்து அது யூஸ் பண்ணவே முடியாது, அதை வந்து ரீஒர்க் பண்ணி ஓகே பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறது தான் FTY ஃபஸ்ட் டைம் ஈல்டு. ஸோ இப்போ வந்து OP10 சேம் தான், அதில் எந்த விதமான ரிஜெக்ஷனும் இல்லை. ஸோ OP20 எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 நம்பர் OP10லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 990 நம்பர்ஸ் வந்து ஓகே இருக்குது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே. ஸோ இது வந்து 6 நம்பர்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது, ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் 4 நம்பர்ஸ் வந்து ரீஒர்க் பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 6 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 6 நம்பர்ஸை நம்ம வந்து 1000 நம்பர்ஸ் இன்புட்லேருந்து மைனஸ் பண்ணி அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 99.4% வரும். ஸோ சேமஸ் லைக் OP30யில் பார்த்தோம் அப்படின்னா ரீஒர்க் மட்டும்தான் இருக்குது,
ஸ்க்ராப் எதுவும் இல்லை. ஸோ அப்போ 100%. ஸோ இதுதான் வந்துட்டு எஃப்டிஒயோட கான்செப்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.